இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்கெல்லாம் என் விஷயத்துல ரொம்ப பண்ணிட்டீங்க. சொல்ல முடியாது. என் காலில் விழற நிலைமை கூட வரும். அத்தை, தயாரா இருங்க. உன்னால முடிஞ்சது பாரு. அப்படியா? என்னால முடிஞ்சதை பண்ணவா? நீங்க சொன்ன டைம் முடிய இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் சாமி கும்பிட புடவை வைப்பீங்கல்ல, என்ன பண்றீங்கன்னு நானும் பாக்குறேன். என்ன சித்தி, இவ இப்படி சொல்லிட்டு போறா? டைம் வேற ஆகுது. இப்ப என்ன பண்றது? நான் எப்படியாவது போய் சிலையை எடுத்துட்டு வரேன். அது வரைக்கும் கொஞ்சம் சமாளிங்க. அத்தை, நீங்க போறது சரியா இருக்காது. அந்த சிலைய நான் எடுத்துட்டு வரேன். நான் போறேன் அத்தை. வேணாமா, நான் போறேன். நீங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்க. அம்மா, முகூர்த்தத்துக்கு டைம் ஆகுது. கல்யாண ஜோடிலாம் ரெடியா இருக்காங்க. சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்கம்மா. என்ன பண்றதுன்னு தெரியாம தான் அவங்களே முடிக்கிறாங்க. நாம இவங்களை அசிங்கப்படுத்தலாம் நினைச்சா தானாவே அசிங்கப்பட போறாங்க. அண்ணாமலை, பேசாம உண்மையை சொல்லிட்டு சிலையை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஃபங்க்ஷனை வச்சுக்கலாம்னு என் மனசுக்கு படுது. நீ என்ன சொல்ற அண்ணாமலை? வேண்டாம் மாமா, இதுல அத்தையோட கௌரவம் மட்டும் இல்ல, அவங்க மேல மக்கள் வச்சிருக்கிற நம்பிக்கையும் இருக்கு. அது உடைய நான் விட மாட்டேன். அத்தை, நானும் இவரும் போய் சிலையை எடுத்துட்டு வரோம் அத்தை. அது வரைக்கும் அம்மன் சிலைக்கு பதில் நீங்க அம்மனா உட்காருங்க. இதுக்கு ஒரே வழி இதுதான் அத்தை. அம்மனுக்கு பதிலா நானா? நான் எப்படி? மறுக்காதீங்கம்மா, நீங்களும் பாக்குறதுக்கு அப்படியே அம்மன் மாதிரியே இருக்கீங்க. சரின்னு சொல்லுங்கம்மா, டைம் வேற ஆயிட்டே இருக்குமா. ஆமா நவல, எத்தனை பேருக்கு இந்த வரம் கிடைக்கும் சொல்லு? உன் முக லட்சணம் அப்படியே இருக்கு. நீ அம்மனா உட்கார்ந்தா யாருக்குமே சந்தேகமே வராது. ஒத்துக்கோ நமல. அத்தை, இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும். உங்களை நம்பி வந்த கல்யாண ஜோடிங்க ஏமாந்து போக கூடாது. ப்ளீஸ் அத்தை, சரின்னு சொல்லுங்க.